விவாகரத்து இப்போ கரண்ட் இஷ்யூவில் ரொம்ப எல்லார் பக்கமும் விவாகரத்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தா நிச்சயமாக அந்த தம்பதியருக்குள்ள ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் அவங்கள இத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம இருக்க பற்றி நம்ம வாழ்ந்துடலான்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். குடும்ப பிரச்சனைகள் அதுலேருந்து வெளிவரதுக்கும், கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிணக்கு அதுலேருந்து வெளிவரதுக்கும் இந்த ஸ்தலம் மிக 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 பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தலம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் காலம் மாறும், காட்சிகள் மாறும், மேஜிக் நடக்கும். அதற்கு ஜோதிடத்துறை எல்லா சாத்தியக்கூறுகளையும் நாம் கட்டமைச்சிருக்கோம். வணக்கம். டைவர்ஸ், விவாகரத்து இப்போ கரண்ட் இஷ்யூவில் ரொம்ப எல்லார் பக்கமும் விவாகரத்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பெரிய திரைப்பிரபலங்கள் மத்தியிலையும் அவங்க குடும்பங்கள்லையும் விவாகரத்து நடந்துட்டு இருக்கு. நம்ம மற்ற குடும்பங்கள்லையுமே விவாகரத்துங்கிறது இன்னைக்கு 10 வீடு இருந்ததுன்னா அது 2 வீட்டில் விவாகரத்து, டைவர்ஸ், குடும்ப பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த விவாகரத்துங்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அவங்க ஜாதகத்தில் அதுக்கான காரணங்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் பொதுவாக ஒரு குடும்பத்துக்குள்ள மனக்கசப்புகள் தீர்ந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் கிடைச்சு ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை தடுத்து நிறுத்தி அந்த கணவன் மனைவி அந்த தம்பதியருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மேஜிக் நடக்கணும். ஜாதகம், ஜோதிடம், அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இது ஒரு பொதுவான விஷயம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள தொடர்ந்து மனக்கசப்புகள் இருக்கு, சண்டை சச்சரவுகள் இருக்கு. இல்லை நம்ம பிரிஞ்சிடலாம், விவாகரத்து பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம பிரிஞ்சிடலாம், நண்பர்களாக பிரிஞ்சிடலாம், இப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தா நிச்சயமாக அந்த தம்பதியருக்குள்ள ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் அவங்கள இன்னும் நம்ம வாழ்ந்துடலாம், சேர்ந்து வாழ்ந்துடலாம், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம இருக்க பற்றி நம்ம வாழ்ந்துடலான்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். காலம் மாறும், காட்சிகளும் மாறும். நான் எப்பவுமே சொல்றது தான், ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் காலம் மாறும், காட்சிகள் மாறும், மேஜிக் நடக்கும். அதற்கு ஜோதிடத்துறை எல்லா சாத்தியக்கூறுகளையும் நாம் கட்டமைச்சிருக்கு. அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு மனக்கசப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ள அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சென்னை பக்கத்தில் ஆந்திரா, தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் கிட்ட சித்தூர் பக்கத்தில் நாகலாபுரம் அப்படிங்கிறதுல பள்ளிகொண்டேஸ்வரர் கோயில். பொதுவாக பெருமாள் தான் சயன கோலத்தில் இருப்பார், பள்ளிகொண்ட கோலத்தில் இருப்பார். இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் சிவன் மங்களாம்பிகை அப்படிங்கிற தன்னுடைய மனைவி மடியில் படுத்து பள்ளிகொண்ட கோலத்தில் இருப்பார். பள்ளிகொண்டேஸ்வரர் கோயில். இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, பார்க்கடலை கடையும் போது முதல்ல விஷம் தான் வந்தது. இந்திரனோட சேர்ந்து அவங்க பண்ணும்போது, சிவன் பண்ணும்போது அந்த விஷத்தை தான் அருந்தி உலகத்தை காப்பாற்றினார் இல்லையா? அப்ப ஒரு சிறு மயக்கம் ஏற்பட்டிருக்கு சிவனுக்கு. அப்ப தன்னுடைய மனைவி மங்களாம்பிகை மடியில அந்த மயக்கத்துல படுத்து அவர் உயிர் படைக்கிறாரு. சிவன் பார்வதியா இருக்க அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு மயங்கி கிடக்கிற நிலையில கூட அவர் மீண்டு எழக்கூடிய சூழல்லாம் இந்த கோயில்ல தான் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது, இந்த கோயில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் எல்லாருமே குடும்ப சமேதமா இருக்கிறாங்க. குடும்ப பிரச்சனைகள் அதுல இருந்து வெளிவரதுக்கும், கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிணக்கு அதுலேருந்து வெளிவரதுக்கும் இந்த ஸ்தலம் மிக 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 பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தலம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த நாள் எந்த கடமை அது முக்கியம் இல்லை, இங்க வரணும், அதான் முக்கியம். இந்த ஸ்தலத்துக்கு கணவன் மனைவியாக தான் வரணும். சரி, அட்லீஸ்ட் நீங்க கணவன் மனைவியா பிரிஞ்சு இருக்கிறீங்க, டைவர்ஸ் போயிட்டு இருக்கு, ஆனா உங்களை யாராவது ஒருத்தருக்கு எப்படியாவது சேர்ந்துட மாட்டோமா, இந்த டைவர்ஸ் தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு தனியா நீங்க போராடிட்டு இருக்கீங்க, ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ, அந்த பட்சத்தில் தனியாகவோ, இல்லை சேர்ந்து தான் இருக்கோம், சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் 2 பேரும் சேர்ந்து வர்றது, இப்படி எந்த ரூபத்தில் வந்தாலும் நீங்கள் இந்த ஸ்தலத்துக்கு எந்த நாள் எந்த கிழமையாக இருந்தாலும் மனமுருகி நான் என் கணவனோட சேரணும், இல்லை நான் என் மனைவியோட சேரணும், இல்லை கணவன் மனைவியாக நாங்கள் சேர்ந்து வந்திருக்கோம், எங்களுக்குள்ள மனக்கசப்புகள் தீர்ந்து பிணக்கு தீர்ந்து ஒரு நல்ல அந்யோன்யமான தம்பதிகளாக, நாங்கள் அன்பான தம்பதிகளாக எல்லா தடைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையை கணவன் மனைவியாக ஜோடியாக நாங்கள் வாழ்ந்து ஒரு பல பிறைகள் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு மனமுருகி இந்த சயன கோலத்துல பள்ளிகொண்ட கோலத்தில் இருக்கக்கூடிய சிவன் பார்வதி கிட்ட நீங்க மனமுருகி வேண்டிக்கிட்டா நிச்சயமாக அந்த சிவனும் பார்வதியும் போல நீங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வெற்றிகரமான தம்பதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த மேஜிக் நடக்கும். ஆந்திராவில் சித்தூர் பக்கத்தில் நாகலாபுரத்தில் பள்ளிகொண்டேஸ்வரர் கோயில். சுகமே சொல்க.